7வது மாடிலேருந்து விழுந்திருக்காங்க சார். ஏதோ பார்ல வச்சு அரெஸ்ட் பண்ணீங்கல்ல, அவனை கொலை செஞ்சது? ஒரு மர்டர் ரிப்போர்ட் பண்ணோம் சார். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பத்திரிகையாளர் RS கார்த்திக். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறது நம்ம வேற லெவல் சினிமா சேனலோட சினிமா விமர்சனம். இப்போ நம்ம பார்க்க இருக்கிறது இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற பார்க் படத்தோட விமர்சனம். பார்க், ஆமாங்க, பார்க் அப்படின்னா ஒரு பார்க் தாங்க. அந்த பார்க்கில் ஒரு அமானுஷ்ய சக்தி இருக்குது. அமானுஷ்ய சக்தினா அது ஒன்றும் தெய்வீக சக்தி இல்லை, பேய் பிசாசு அந்த சக்தி தான். ஏன் அந்த பார்க்குள்ளார அந்த பேய் பிசாசு வந்தது, அதனால் அந்த பேய் பிசாசு யாருடைய உடம்புல புகுந்தது? பேய் பிசாசுன்னு சொல்கிறேன் இல்லைங்களா? ஆமாங்க, 2 இருக்குது. 2 பேய்கள்னு வச்சுங்க, இல்லை 2 எப்படி வச்சுக்கிறது, 2 ஆவிகள். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமன்குமாரும் ஸ்வேதா துரத்தியும் உண்மையாகவே காதலர்கள். 2 பேருடைய காதலும் நிறைவேற தருவாயில் இன்றைக்கி இரவு நிச்சயம் நாளை கல்யாணங்கிற லெவலில் இருக்கிறாங்க. அப்போது ஒரு கும்பல் அவங்கள துரத்திட்டு போய் அங்கே பார்க்குள்ளார விடுது 4 கயவர்கள். அவங்கள்ட்டேருந்து தமன்குமாரும் ஸ்வேதா துரத்தியும் தப்பிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறதும், அதுக்கு முன்னாடி தமன்குமார் ஸ்வேதா துரத்தியோட அந்த காதல் சம்பவங்களும், அதுக்கு பிளாக் பாண்டி அவர் உதவுறாரு. அதே மாதிரி கிரேன் மனோகர் ஒரு சாமியாராக வர்றாரு. ரேகா சுரேஷ் அவங்க ஒரு கேரக்டரில் வராங்க. கராத்தே ராஜா அவர் ஒரு முக்கியமான கேரக்டரு, வேறு லெவலில் பண்ணியிருக்கிறாங்க. ஜெயந்தி மாலா அவங்க தான் நம்ம தமன்குமாரோட அம்மா கேரக்டரில் வராங்க. ரஞ்சன் குமார் அவர் ஒரு கேரக்டர் வர்றாரு. அவர் இந்த இதே பார்க்கில் முன்னாடி ஒரு சம்பவம் நடந்திருக்குது. அங்கே ஒரு காதல் ஜோடி கொல்லப்பட்டிருக்கின்றனர். அந்த காதல் ஜோடியோட ஆவி இந்த காதல் ஜோடிகளுக்குள்ளார புகுந்து கற்பழித்து, அதாவது இந்த பெண்ணை காதலியை கற்பழித்தும் இவரை கர்ண கொடூரமாக கொன்ற அந்த கும்பலை வேட்டையாட இந்த ஜோடியை தேர்ந்தெடுக்கிறதாங்க கதை. இதில் ரஞ்சனா நாச்சியார் அவங்க இயக்குனர் பாலாவுக்கெலாம் உறவுக்காரங்களாம். பாலா இவங்களுக்கு சித்தப்பாவாம். வேறு லெவலில் ஒரு டிஎஸ்பி கேரக்டரில் மஃப்டியில் சும்மா அசத்தலாக இருக்கிறாங்க. அருமையாக துடுக்கு மிடுக்கு அப்படி நடித்த நடை உடை பாவனையில் எல்லாம் அது தெரியுது. வேறெல்லாம் வச்சுருக்கிறாங்க. இது இல்லாமல் யோகிராம், விஜய் கணேஷ் எல்லாமும் படத்தில் இருக்கிறாங்க. இந்த காதல் ஜோடிக்கிட்டேருந்து மினிஸ்டரோட பையனை கவர்ந்து பண்ணுற பொறுப்பு நம்ம ரஞ்சனி நாச்சியாருக்கு. ஆனால் அவங்க அவரை கவர்ந்து பண்ணாங்களா, இல்லை அவன் ஒரு கயவன், மினிஸ்டரோட பையன்தான் அந்த காதல் ஜோடியையும் துன்புறுத்தினது, இந்த காதல் ஜோடியும் அங்கே உள்ளே போகிறதுக்கு காரணமாக இருந்தது. இந்த காதல் ஜோடி அங்கே வெகுண்டு எழுந்து அந்த காதல் ஜோடியோட ஆவி அமானுஷ்யம்லாம் இவங்களுக்குள்ளார புகுந்தோன்னே இந்த வில்லன் கோஷ்டியை பந்தாடும். அதில் ஒரே ஒரு கேரக்டர் இது. அந்த பார்க்கில் வாட்ச்மேனாக இருந்தவன்லேருந்து இவங்களுக்கு துணையாக இருக்கிற போலீஸ் ஆஃபீஸர் வரைக்கும் அத்தனை பேரையும் காலி பண்ணிவிடும் இந்த ஆவி புகுந்த இந்த காதல் ஜோடிகள். கடைசியில் ஆனால் அந்த வில்லன், அவர் தான் மெயின் வில்லன், அமைச்சரோட பையன், அவரை மட்டும் கொலை பண்ண முடியாது. அப்போது ரஞ்சனி நாச்சியார் நியாயத்துக்கு துணையாக இருந்தாங்களா, அநியாயத்துக்கு துணை போனாங்களா? அப்படி அநியாயத்துக்கு துணை போயிருந்தால் அவங்க நிலை என்ன ஆயிடுச்சு அப்படிங்கிறத வித்தியாசமாகவும் விறுவிறுப்பாகவும் இந்த படத்தில் சொல்லியிருக்கிறாங்க. பார்க், ஆமாங்க, ஜாலி பார்க்குங்கிற ஒரு இடத்துல தான் இந்த சம்பவங்கள் நடக்குது. அதுதான் கதை. தமன்குமார் ஏற்கனவே நிறைய படங்களில் நடிச்சிருக்கிறாரு. இதுலேயும் ஒரு ஒரு மினி பட்ஜெட் சிவகார்த்திகேயன் மாதிரி இருப்பார், அழகாக பண்ணியிருக்கிறாரு இதுலேயும். அதேமாரி ஸ்வேதா துரத்தி உண்மையாகவே தமிழ் சினிமாவுக்கு ஒரு நல்ல நாயகி கிடச்சிருக்கிறாரு, அசத்தி இருக்கிறாங்க. அதே மாதிரி தான் ரஞ்சனி நாச்சியாரும் சரி. இதுமாதிரி ஜெயந்தி மாலா இந்த பக்கம் அம்மா கேரக்டர், அந்த பக்கம் வர்ற அந்த அம்மா அப்பா, எல்லா கேரக்டருமே அளந்து அழகாக நடிச்சிருக்கிறாங்க. என்ன ஒன்று, இந்த ஆவி காட்சிகள் நம்மளை அழகாக வசீகரிக்குது. அதே மாதிரி சில சீன்ஸ் கொஞ்சம் ட்ராமாட்டிக்காக இருக்கிறத மட்டும் இயக்குனர் இந்த படத்தை ஈகே முருகன் அவர் தான் எழுதி இயக்கி இருக்கிறாரு. அவர் நினச்சிருந்தால் தவிர்த்துருக்கலாம். அதே நேரம் இந்த ஈகே முருகன் யாரோட அசிஸ்டண்ட்டோ என்னவோ தெரியல, ஆனால் டிஆர் பாணியில் வசனங்கள்லாம் படத்தில் பிச்சு படல் எடுத்துருக்குதுங்க. அதற்காக அவரை பாராட்டணும் ஈகே முருகனை. வேறு லெவல் வசனங்கள், எதுகை முனையோட அசத்தலாக இருக்குது. அது மாதிரி இந்த படத்துக்கு பாண்டியன் குப்பன் அவர் தான் டிஓபி ஒளிப்பதிவு. அதுவும் உண்மையாக இந்த படத்துக்கு தேவையான
அவைலபிள் லைட் மட்டும் இல்லை, அது மாதிரி இந்த அமானுஷ்ய சக்திகள் வர்றப்போ இந்த எக்ஸ்ட்ரா சிஜி ஒர்க்லாம் அழகாக பண்ணியிருக்கிறாப்புல பாண்டியன் குப்பன். இது மாதிரி குரு சூர்யா அவர் தான் அந்த படத்துக்கு படத்தொகுப்பாளர். உண்மையாக கட் பண்ண வேண்டிய இடத்த கட் பண்ணி காட்ட வேண்டிய இடத்த கரெக்டாக காட்டியிருக்கிறாரு. ஹமாரா சிவி அவர் தான் அந்த படத்துக்கு இசை. அவரோட இசையும் இன்னொரு பாடலாசிரியர் அவரும் அந்த படத்துக்கு வந்து நா ராசா அவர் இந்த படத்துக்கு வந்து இணை தயாரிப்பாளராம். அது ரெண்டும் தாங்க அந்த படத்தில் பெரிய ப்ளஸ்ஸு. உண்மையாகவே வேறு லெவலில் இருக்குது அந்த பாடல்கள்லாம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் சுகமான தாலாட்டுன்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி பாடல்கள். மொத்தத்தில் இந்த படத்தை வந்து எம் அருள் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசராக இருந்து, நான் ராசா அந்த கவிஞர் தான் கோ ப்ரொடியூசராக இருந்து, லயன் இ நடராஜ் அவர் தான் தனது அக்ஷயா மூவி மேக்கர்ஸ் பேனரில் இந்த படத்தை தயாரிச்சிருக்கிறாங்க. உண்மையாகவே வேறு லெவல் ஒரு அமானுஷ்ய சக்தி படம். நீங்கள் வந்து டிடி ரிட்டர்ன்ஸ் மாதிரியும் இருக்காது, இது இந்த பேச்சு இந்த மாதிரி இருக்காது. இது வேறு ஒரு ஜானரில் வேறு ஒரு மாதிரியான ஒரு ஹாரர் த்ரில்லர் படம். முடிஞ்சால் பாருங்கள். பெரிய பெரிய படங்கள்லாம் வந்திருக்குது, அந்தகன் அது மாதிரி டெக்னிக்கலாக மின்மினி இந்த படங்கள்லாம் வந்திருக்கு. அதுக்கு இடையில் இந்த பார்க்கும் வந்திருக்குது. முடிஞ்சால் இந்த பார்க் உள்ளாரையும் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி விடைபெறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.